ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை குறித்து திரு வி.எம். ராமசுவாமி ஐயர் கூறியதை இப்பொழுது நாம் கேட்கலாம். எனக்கு நரசிம்ம சுவாமிஜியை சிறு வயதிலிருந்தே நன்றாக தெரியும். அவர் பள்ளி பருவத்திலேயே சமய ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையால் கவரப்பட்டு பைபிளை முழுவதுமாக படித்தார். அது மட்டுமல்லாமல் வேலூருக்கு அருகில் தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டிருந்த சொரக்காய் சுவாமியாரின் வாழ்க்கையால் கவரப்பட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் எழுதி அதை ஒரு புத்தகமாக தன்னுடைய சொந்த செலவில் வெளியிட்டு அதை இலவசமாக அனைவருக்கும் வழங்கினார். வாத தன்மையும் சொல் வன்மையும் இயல்பாகவே பெற்றிருந்த நரசிம்ம சுவாமிஜி சேலத்தில் சிறந்த வழக்கறிஞராக கொடிகட்டி பறந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் வாழ்நாள் இறுதி வரை அவரிடம் காண்பித்த அன்பும் பாச பிணைப்பும் எதனால் என்றால் நரசிம்ம சுவாமிஜி துன்பப்படும் தன் கட்சிக்காரர்களிடம் காட்டிய அன்பும் பரிவுமே ஆகும். திரு ஜே.என். போஸ், கொல்கத்தா. 1941ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை நான் கொல்கத்தாவில் சந்தித்தேன். அப்பொழுது அவர் எனக்கு ஸ்ரீ சாயிபாபாவின் சில உபதேசங்களை கற்பித்தார். நரசிம்ம சுவாமிஜியை பற்றி ஒரு சிறந்த அம்சம் கூற வேண்டும் என்றால், அவருடைய சிறப்பு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், நரசிம்ம சுவாமிஜி தோற்றத்திலும் குணநலன்களிலும் வேதகால ரிஷிகளைப் போல் காட்சி கொடுத்தார். நரசிம்ம சுவாமிஜி இரவில் தூங்கும் சிறிது நேரத்தை தவிர அவர் ஒரு நொடியை கூட வீணாக்கவில்லை. எப்பொழுதும் சாயிபாபாவை பற்றி ஏதாவது எழுதிக் கொண்டே இருப்பார், அல்லது அவரை சந்திக்க வரும் பக்தர்களிடம் சாயிபாபாவை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ரயிலில் பயணிக்கும் பொழுது கூட சாயிபாபாவை பற்றி புத்தகங்கள் எழுதிக் கொண்டிருப்பார். ஓம் சாய்ராம்.